கூலி கொடுத்து என்னை வேலைக்கு அமர்த்துபவர் உண்டோன்னு கூவிக்கொண்டே வந்தாராம் சுவாமி. பாட்டி பார்த்தா, ஆஹா ரொம்ப சந்தோஷம். அப்பா என்னுடைய கரையை நீ அடைக்கிறாயா அப்படின்னு கேட்டா. சரி பாட்டி அடைக்கிறேன், என்ன செய்யணும் அப்படின்னு. இல்லைப்பா உனக்கு கூலி கொடுக்குற அளவுக்கு எனக்கு வசதி இல்லையே அப்படின்றா. அப்போ சுவாமி சொல்கிறார், ஒன்றும் கவலைப்படாத பாட்டி, நீ புட்டு சுடுறல்ல, அதில் எதெல்லாம் உதிர்ந்து போதோ அந்த புட்டை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு சொன்னார். பாட்டி சரிப்பா நான் புட்டு சுட்டு வைக்கிறேன், நீ போய் பதிவேட்டிலே உன்னுடைய பெயரை கொடுத்து விட்டு வான்னு சொல்கிறா. அவரும் போய் பெயரை கொடுத்து விட்டு வந்தார். அன்னைக்கின்னு பாருங்கள் எல்லா புட்டும் உதிர்ந்து போச்சு. இப்போ நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? கொல்லி கண்ணை வச்சுக்கின்னு எந்த நேரத்தில் வாய் வச்சானோ கண்ணு பச்சானோ தெரியலையே, எல்லா புட்டும் உதிர்ந்து போச்சேன்னு திட்டுவோம். ஆனால் அந்த பாட்டி, அப்பா இன்று இறைவனுடைய பெரும் கருணை போல எல்லா புட்டும் உதிர்ந்து விட்டது, சுவாமி உனக்கே எல்லா புட்டையும் கொடுக்க சொல்கிறார் போல இருக்கு ராஜா, நீ சாப்பிட்டு போய் என்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அணையை உயர்த்துவதற்கான வேலையை செய்வாயாகன்னு அன்பாக கேட்கிறார். இறைவன் அழகாக அமர்ந்து கொண்டு பாட்டியுடைய கையால் அந்த பிட்டையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு கொண்டு அங்கே போகிறார். போகிறவர் ஒழுங்காக வேலை பார்க்கணுமா இல்லையா? வேலையே செய்ய மாட்டேங்கிறார். கொஞ்சமாக மண்ணை மட்டும் எடுத்து கூடையில் போடுறார், எடுத்துன்னு போகிறார், அங்கே கொட்டுறார், வரார், ஆடுறார், பாடுறார், மரத்துங்கீழே போய் படுத்து தூங்குகிறார், மீண்டும் வந்து பிட்டு சாப்பிட்றார். இந்த வேலை தான் நடக்குதே தவிர கரையை அடைக்கிற வேலை நடக்கவே இல்லை. எல்லோரும் சுவாமியுடைய அழகையும் கண்டு ரசித்து கொண்டே இருக்கிறார்கள். இதனிடையே மன்னன் மேற்பார்வையிடுவதற்காக வருகிறார். பார்த்தவர் எல்லா கரையும் உயர்த்தப்பட்டிருக்கிறதே, இது யாருடைய பகுதி, ஏன் இந்த பகுதி மட்டும் வேலை செய்த பாடில்லை அப்படின்னு அவர்களெல்லாம் சொல்லிவிட்டார்கள். வந்திப்பாட்டி அமர்த்திய கூலியால் வேலை செய்யாமல் அதோ தூங்கி கொண்டிருக்கிறான் பாருங்கள் அப்படின்ட்டாங்க. மன்னருக்கு கோபம் ஏற்படுகிறது. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதன் வழியாக ஊருக்கு ஆபத்து ஏற்படுமேன்னு அஞ்சிய மன்னர் என்ன பண்ணுறார், வேகமாக போய் கோபத்தோடு பொற்பிரம்பினாலே தூங்கி கொண்டிருந்த சிவபெருமானுடைய முதுகிலே ஓங்கி ஒரு அடி அடித்தார். எல்லா ஜீவராசிகள் முதுகிலேயும் அந்த அடிப்பட்டதாம். கூலியாளாக வந்த எம்பெருமான் என்ன பண்ணுறார், கொஞ்சமாக மண் எடுத்து கூடையிலே சுமந்து அந்த பகுதியிலே போட்டார். உடனே கரை உயர்ந்தது, வெள்ளப்பெருக்கு அடங்கியது, சுவாமி மறைந்து விட்டார். இப்போ தான் எல்லாருக்கும் தெரிந்தது. ஏற்கனவே அடிபட்ட போதே அனைவரும் அதிர்ச்சியில் இருந்தார்கள். மறைந்தவுடன் வந்தது சொக்கநாதர் என்பதை உணர்ந்து கொண்டு மன்னர் விழுந்து வணங்கி தொழுதார். இறைவன் அசரீரியாக மாணிக்கவாசகருடைய பெருமைகளை எடுத்து சொல்லி அவருக்கு உரிய மரியாதை செய்யும்படி கூறுகிறார். அதோடு வந்திப்பாட்டிக்கும் மோட்சம் கொடுத்தார்.